அரசியல் என்றால் என்ன? தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும் என்று நினைப்பது அரசியலா? இல்லை ஒரே ஒரு குடும்பம், குறிப்பாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தையும் இயற்கை வளங்களையும் சுரண்டி கொள்ளையடித்து செழிப்பாக வாழணும் என்று நினைப்பது அரசியலா? எது அரசியல் என்று கேள்வி எழுப்பிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சம உரிமையுடன் அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என நினைப்பதே எங்களின் கொள்கை என விஜய் ஆவேசமாக தெரிவித்துள்ள கருத்து தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் அதனை முறைப்படி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் என விதிமுறை உள்ளது. அந்த விதிமுறைப்படி தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் தலைமையில் சென்னை திருவான்மையூரில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய், கட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல் என்று தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போல் நடைபெற்று வருவதாகவும், திமுக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற சமூக விரோத செயல்கள் ஒன்றா இரண்டா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க, நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்து போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள்? ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே என பெயரை மட்டும் வீராப்பா சொன்னா பத்தாது, செயல்களையும் ஆட்சியிலும் நிரூபிக்க வேண்டும் என அறிவுரை கூறுவது போல் பேசினார். ஒன்றியத்தில் பாஜக அரசை பாசிச அரசு என்று அடிக்கடி அறிக்கைகள் வெளியிடும் நீங்கள் செய்வதெல்லாம் நியாயமா என கேள்வி எழுப்பினார். பாஜக ஆட்சிக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத பாசிச ஆட்சிதானே திராவிட மாடல் ஆட்சியிலும் நடைபெற்று வருவதாக தெரிவித்த விஜய், ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் சந்திக்க தடை போடுவதற்கு நீங்கள் யார் என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். அன்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியை ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்து விட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க.
அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்படியேங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளிலிருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும், தானா பறக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க. சரி, பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க எத்தனை போராட்டங்கள்? பரந்தூர் போராட்டம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், வரி உயர்வு போராட்டம், மீனவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள், டங்ஸ்டன், விவசாயிகள் போராட்டம், மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம், இஸ்லாமிய அமைப்புகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி போராட்டங்கள். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது இன்னும் சொல்லிட்டே போலாம், இந்த நாள் பத்தாது. ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும். இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை நான் ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். இல்ல இல்ல, சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா?
இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம். இங்க யார் ஆள்ற? அதிமுகவா? அப்புறம் என்ன பேரை சொல்லணும் பேரை சொல்லணும்? எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி, இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம். நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி, உண்மையான மக்களாட்சி, தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி, அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம். கல்வி, சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம். ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான். நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி, இயற்கை வளங்கள் நிறைந்த மண். இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிரா எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் ஏற்கவே முடியாது. எங்க மண்ணை, மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க. அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம். தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை, கடமை, கொள்கை எல்லாமே. The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamarajar's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velu Nachiyar's social inclusivity and communal harmony, Anjali Ammal's fighting for water resources were the reasons for choosing them as our party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையுடன் வரும் 2026இல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒண்ணுதான், காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? யாரால் தடுக்க முடியும்? இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும்
யாராலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். முன்னதாக பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய தாவேகா தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, திமுகவுக்காக வேலை செய்து வருபவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்றும், பெண்களை கேவலமாக பேசக்கூடியவரை பாஜக மாநில தலைவராக வைத்துள்ளதாக விமர்சித்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா திமுகவை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பும் அரசியலை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து உள்ளதாகவும் தெரிவித்து உள்ளார். தாவேக தலைவர் விஜயை தளபதி என்று அழைக்காமல் இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்று அழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக பெண்களை கேவலமாக பேசக்கூடிய அண்ணாமலையை பாஜக மாநில தலைவராக வைத்திருப்பதாகவும், திமுகவுக்காக வேலை செய்து வரும் அண்ணாமலை புலியை ஆடு சீண்டுவது போல் அண்ணாமலை எங்களை சீண்டுகிறார் என்று விமர்சித்துள்ளார். இன்றைக்கு வரைக்கும் அறிவாலயத்தில் நீங்க பெரியார் போட்டோ வச்சது இல்ல, இன்றைக்கு அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலை நீங்க வச்சது இல்ல. நீங்க சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி இருக்கு? வேங்கவேல் பிரச்சனைல யாரு தவறு செய்தா அப்படின்னு பார்த்தா, யாரு வந்து தண்ணியை குடிச்சாங்களோ அவங்களே தவறு செஞ்சுட்டாங்க. என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு! வா வா சூப்பர்! என்ன ஒரு அப்பா! யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணைலாம் கிடையாது, அவங்க மேலேயே பழிய போட்டுரு, கேஸ் முடிஞ்சு, ஃபைல் க்ளோஸ்டு. இதுதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு. ஒரு பெண்ணு போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணா கொடுத்து எஃப்ஐஆர் லீக் பண்ணிரு, அந்த பெண்ணை வந்து கேவலமா பேசட்டும் சமூகம். இதுதான் காவல்துறை. நம்ம காவல்துறையை திட்டுறோம், காவல்துறையெல்லாம் திட்டவே கூடாது. காவல்துறையை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? நம்மளுடைய அப்பா ஹோம் மினிஸ்டர் தான். அப்பா வேற யாரு? ஹோம் மினிஸ்டர் சரியில்லை, பிரச்சனை ஹோம் மினிஸ்டர் சரியில்லை. இங்க காவல்துறை பாவம், அவர் என்ன பண்ணுவார்? ஐபிஎஸ் அதிகாரி மேல இருந்து ஆர்டர் வரணும்ல, மேல இருந்து ஆர்டர் வராம இல்ல தூக்கி 3 பேரை போட்டு, ஏன் ஓபிசி கன்சாலிடேஷன்? இந்த அரசியல தூக்கி எறிங்க. தலித் மக்களை ஏன் தலிதா பார்க்க கூட மனிதனா பாருங்க. ஒரு பிரச்சனை ஒரு குழந்தைக்கு, அது யாரா இருந்தா என்ன, அது யாரா இருந்தா என்னன்னு கேட்டேன். அக்ரகாரத்துல ஒரு பிராமின் வந்து குடிச்சாலும் நான் கொஸ்டின் கேட்போம். எந்த ஜாதியா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. மனிதம் தான் என்னுடைய தலைவருக்கும் எங்களுக்கும் முக்கியம். மனிதத்தை நேசியுங்கள். ஒரு தவறு நடந்தால் ஒரு காவல்துறை எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரீதியாக இருக்கிறது. அதனால்தான் காவல்துறைக்கு வந்து இன்னைக்கு வந்து கை வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்ல காவல்துறை தவறு செய்யுது, காவல்துறை இயக்கக்கூடிய அதிகாரம் தான் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை நாம் உணர்த்தணும். அப்புறம் தலைவர் சொன்னார், பாசிசமா பாயசமா? அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேர் உட்காந்து டிவி டிபேட்ல பேசினாங்க, அது என்ன பாயசம், அவருக்கு வந்து அரசியல் தெரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. நேஷனல் பாசிஸ்ட் பார்ட்டி முசோலினி அவர்களால் 1ஆம் உலகப் போருக்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியோட குறிக்கோள் தொழிலாளர்களையும் ஏழ்மையும் ஒழித்து ஒரு அரசியல் அதிகாரத்தை மக்களால் உருவாக்குவது. அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு இனவாத அரசியலை அவங்க வந்து கையில் எடுத்தாங்க. அதே இனவாத அரசியலை பிஜேபி எடுத்து தேர்தல் அரசியலை கையில் எடுக்கும் பொழுது அதற்கு தான் அதன் பெயர் பாசிசம் என்று சொன்னோம். பாயசம் சொன்னோடனே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, திமுகறாங்களாம் பரவாயில்ல, அவர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா தான் திட்டுறாரு, தெரியல, இன்னும் அவ்வளவு அரசியல் அறிவு கிடையாது. 3ஆம் தலைமுறை இல்லை, 3ஆம் தலைமுறை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. இவர்கள் எப்படின்னா பாயசம் சொல்லக்கூடாதுன்னு நாசிசம்னு சொல்லணும், அப்பதான் கொஞ்சம் புரியும். ஸ்ட்ரைட்டா ஹிஸ்டரி புரிய வைக்கணும். நாசிசம் எப்படின்னா, பாசிசோடைய முசோலினியோடைய ஒருத்தரை பார்த்து வளர்ந்தார் அந்த காலத்தில், அவர் பேர் தான் ஹிட்லர். அவர் தான் வந்து பாசிசத்தை உருவாக்குனார். நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் லேபர்ஸ் பார்ட்டி, அந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோசியலிஸ்ட்
லேபர், தொழிலாளர்கள் எல்லோரும் சமம் அப்படிலாம் இருக்கும். நம்ம திமுக மாதிரி ஆஹா எவ்வளோ அழகா இருக்கு, அண்ணா அவர்கள் உருவாக்கி கொள்கை ரொம்ப அழகா இருக்கும். அண்ணா 3வது தலைமுறையில் ஒன்னே ஒன்று தான் ஊழல், சும்மா பேருக்கு வந்து பேசிக்குவோம், ஜனநாயகமே இருக்காது. நம்ம சட்டசபையில் பேசுவாங்கள்ல, நம்ம ராஜ்மோகன் அவர்களை போய் நம்ம எப்படி அவையை வந்து நடத்தினாரு, அவரை வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ஆகிடலாம். சட்டசபை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறத காமிக்கிறதே கிடையாது. வேல்முருகன் அண்ணன் பேசினா கூட காமிக்கிறது கிடையாது, ரொம்ப ஓவரா பேசுற. உட்காரு, என்னடா ஜனநாயகம்? சட்டசபையில் பேசினா கூட ஒன்லி முதல்வர் பேசுவார், அங்கேருந்து பேப்பர் வரும், திடீர்னு முழங்குவார், கேமரா அவர் மட்டும் காமிக்கும். எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன், எதிர்கட்சி தலைவர் சபையிலே இருக்க மாட்டார், வெளியே போயிருப்பாரு, அவரை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு. 10 மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும். உங்க அப்பா கலைஞர் காலத்துல கூட அதை நிறைவேற்ற முடியல, பண்ணதில்லை. எவ்வளவு பெரிய தவறு! மானிய கோரிக்கைங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோடைய ஒரு உயிர் நாடி. ஒவ்வொரு நாளும் மக்கள் அந்த எதிர்கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மானியத்தை நோக்கி கல்வி மானியம் மறந்து உட்காந்து 2 நாள் டிபேட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி பிஜேபியோடைய பாராளுமன்றம் நடக்குதோ அங்கேயாச்சும் லைவ் போடுறாங்க, இங்க லைவும் கிடையாது. ஆனா இங்கிருந்து எம்பிகள் போய், நம்ம அக்கா கனிமொழி அக்காலாம் போய் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது, ஜனநாயகம் பறிக்கப்படுங்க, பேச விடல. இங்க என்ன நடக்குது? எல்லாரையும் பேச விடுறீங்களா? எத்தனை நாள் சட்டமன்றம் நடக்குது? மக்களுடைய குரல் வலிகளை நீங்கள் வந்து சட்டசபையில் நெருக்கணும்னு நினைக்கிறாங்க, அங்கதான் ஜனநாயகம் இல்லை. சட்டசபையிலே ஜனநாயகம் இல்லைன்னா வீதிகளில் எப்படி ஜனநாயகம் இருக்கும்? இங்க ஜனநாயகமே இல்லை. ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி ஹிட்லர் முசோலினி பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இன்றைய திமுக, அண்ணா இருக்கும்போது திமுக வேற, கொஞ்சம் அடுத்துக்கு அப்புறம் வந்தவங்க வேற. நம்ம கலைஞர் வந்தவொடனே கொஞ்சம் குடும்ப திமுகவை மாத்தினாரு, ஒரு 10 குடும்பம் இருக்கும். இப்ப திமுக அப்படின்னா ஒரே குடும்பம், 10 குடும்பம்லாம் கிடையாது, எல்லாரும் கிளம்பு, எல்லாம் ஒரே குடும்பம் தான். என் பையன், அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார், மருமகன், 2 பேர் தான். மித்த 10 குடும்பம். இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உள்ள வித்தியாசமே. அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார், தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பொதுக்குழுவுக்கு சுமார் 2500க்கும் மேற்பட்டவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு இடமில்லை, இருமொழி கொள்கையே இருக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் 1000 கோடி முறைகேடு நடந்துள்ளதாக மத்திய அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இது பற்றி முறையாக விசாரித்து குற்றம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து உள்ளது, எனவே சட்டம் ஒழுங்கில் தனி கவனம் செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பரந்தூர் விவசாயிகள் பாதிக்கப்படாத வகையில் பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதை கைவிட வேண்டும் என்பது உள்பட 17 தீர்மானங்கள் மத்திய மாநில அரசிடம் வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.